உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. மன்னராட்சி ஒழிக்கப்பட்டு இத்தனை ஆண்டுகளாகியும் கூட இளைய மன்னர் என தன்னைத்தானே அறிவித்துக் கொண்டு ராமநாதபுரத்தில் சுற்றி வரும் இளைஞர்தான் இவர். முதலில் இவர்தான் உண்மையான இளைய மன்னரா என எழுந்திருக்கும் விவாதம் ராமநாதபுர மக்களிடையே சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பு சில பகுதிகள் சமஸ்தானங்களாக மன்னராட்சியின் கீழ் செயல்பட்டு வந்தன. பிரிட்டிஷ் ஆட்சியின் போது கூட இதுபோன்ற பகுதிகளில் மன்னர்களே அதிகம் ஆதிக்கம் செலுத்தி வந்தனர். சுதந்திரத்திற்கு பின்னர் மக்களாட்சி மலர்ந்த பின்பும் கூட சமஸ்தான பகுதிகளில் மன்னர்களாக இருந்தவர்களே தேர்தலில் நின்று எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வரலாறும் உண்டு. அப்படித்தான் ராமநாதபுரம் சமஸ்தானத்தில் மன்னராக இருந்த சண்முக ராஜேஸ்வர சேதுபதி தொடர்ந்து 15 ஆண்டுகளாக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் முதல் முறையாக திமுகவை சேர்ந்த தங்கப்பன் என்ற எளிய குடிமகனை நிறுத்தி மன்னரையே தோற்கடிக்க செய்தார் பேரறிஞர் அண்ணா. இது தேர்தல் வரலாறு என்றாலும் இன்னும் ராமநாதபுரத்தில் மன்னர் பரம்பரை என சொல்லிக் கொண்டு சிலர் அரண்மனை கட்டடத்தில் அமர்ந்து கொண்டு வசதிகளை அனுபவித்து வருவதும் உண்டு. ஆனால் இதுவரை யாரும் பெரிதாக அலட்டிக் கொள்ளாத நிலையில் நாகேந்திரன் என்பவர் முன்னோர்களின் அடையாளமான சேதுபதி என்ற பெயரை பின்னால் சேர்த்து கொண்டு தன்னைத்தானே ராமநாதபுரத்தில் இளைய மன்னர் என கூறிக்கொண்டு வருகிறார். எந்த நிகழ்ச்சியானாலும் 10-15 பேரை அழைத்து கொண்டு செல்வது, தனது காரில் போக்குவரத்து விதிகளை மீறி தன்னைத்தானே ராம்நாடு ராஜா என ஒட்டிக் கொள்வது, வீர பாடல்களை வைத்து வீடியோ எடிட் செய்து இன்ஸ்டாவில் பதிவிடுவது என அட்ராசிட்டி செய்து வருகிறது. உண்மையில் நாகேந்திர சேதுபதி ஒரு மோசடியாளர் என கிளம்பி இருக்கும் புகார் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ராமநாதபுர சமஸ்தானத்தைச் சேர்ந்த குமரன் சேதுபதியின் வாரிசான நாகேந்திரனை கடந்த 2010ஆம் ஆண்டு மதுக்கூர் ஜமீன்தாரரான கிருஷ்ணசாமி கோபாலனுக்கு அதிகாரப்பூர்வமாக தத்து கொடுத்தது தெரிய வந்துள்ளது. கிருஷ்ணசாமிக்கு நேரடி வாரிசு இல்லாத காரணத்தால் அவரது மறைவுக்கு பிறகு மதுக்கூர் ஜமீனுக்கு சொந்தமான சொத்துக்களை நிர்வகிக்கும் உரிமை தத்து பிள்ளையான நாகேந்திரனுக்கு சென்றுள்ளது. அதன் அடிப்படையில் மதுக்கூர் ஜமீன் சொத்துகளுக்கு சொந்தம் கொண்டாடிய நாகேந்திரன் ஒரு சில சொத்துக்களை விற்று வந்ததாகவும் கூறப்படுகிறது. நாகேந்திரனின் உண்மையான தந்தையான குமரன் சேதுபதி 2022ஆம் ஆண்டு காலமான சூழலில் அவருக்கு தாம் தான் நேரடி வாரிசு என வருவாய்த்துறை மூலம் சான்றிதழ் பெற்றிருக்கிறார். ஏற்கனவே மதுக்கூர் ஜமீன் கிருஷ்ணசாமிக்கும் தாம் தான் மகன் என வாரிசு சான்றிதழ் பெற்ற நாகேந்திரன் மீண்டும் எப்படி குமரன் சேதுபதிக்கு மகன் என கூறி சான்றிதழ் பெற முடியும்? இது சட்டப்படி குற்றம் தானே என சட்ட வல்லுநர்கள் சந்தேகம் கிளப்புகின்றனர். அது மட்டுமின்றி நாகேந்திரன் தன்னைத்தானே இளைய மன்னர் என அறிவித்ததோடு தனது தாய் சகோதரியுடன் சேர்ந்து கொண்டு ராமநாதபுர சமஸ்தானத்துக்கு சொந்தமான சொத்துகளையும் சட்டத்துக்கு புறம்பாக விற்பனை செய்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் நாகேந்திர சேதுபதி 2 இடங்களில் வாரிசு சான்றிதழ் பெற்று மோசடி செய்து சட்டத்துக்கு புறம்பாக ராமநாதபுர சமஸ்தான சொத்துக்களை விற்பனை செய்து வருவதாக ராமநாதபுரம் மாவட்ட சமஸ்தான ராஜபாஸ்கர் சேதுபதியின் பேரன் கிரிராஜன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்துள்ளார். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ராமநாதபுரத்திலிருந்து செய்தியாளர் புபேஷ் சந்திரன். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.